என்ன நல்லா இருக்குதா? நல்லா தான் இருக்குது. நீ ஒன்று எடுத்துக்கா. சாப்பிடு சாப்பிடு, நான் அப்புறம் சாப்பிட்றேன். ஏக்கா ஒரு மாதிரி இருக்கா? அது ஒன்றும் இல்லைண்டி, வசந்தி வேற கூட்டின்னு வரணுமா, பெருசாக இங்கே தான் வச்சு பார்க்கணும். எப்படி இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம் இல்லை 5 மாதம் இங்கே தான் இருப்பா. ஆமாம், இதே அம்மா வீடு இங்கே தான் இருக்கும். ஆமாம், குழந்தை கொஞ்சம் பெருசாக வர வரைக்கும் இங்கே தான் இருப்பா. எங்களுக்கு இடம் 10 நான் எது யோசிச்சுன்னு இருக்கேன். ஏன்னா இப்போ நான், எங்கள் வீட்டுக்காரர், சதீஷ், சஞ்சு, எங்கள் மாமியார் 5 பேருக்கு இந்த வீட இடம் சரியாக போயிடுது. இப்போ அவள் வேற வரப்போறாளா, அவளுக்கு படுக்கிறதுக்கு கட்டில் விட்டுடணும். அப்புறம் குழந்தை வந்து பிறந்துடும் இன்னும் கொஞ்சம் நாளில். அதுக்கப்புறம் எப்படி இடம் பார்த்தோம் நான் எதுன்னு யோசிச்சுருக்கேன். ஆமாம்ல, உங்கள் வீடு ரொம்ப சின்ன வீடு, ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது. இப்போ கட்டிலில் வந்து சதீஷ் அவங்க அப்பாவும் படுத்துக்கிறாங்க, நான் சஞ்சு நானும் கீழே படுத்துக்கிறோம், எங்கள் மாமா எங்கள் பக்கத்தில் படுத்துப்பாங்க, கரெக்டாக போயிடுது. இப்போ வசந்தி வந்துட்டா எப்படி இடம் பார்த்தோம், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒரே யோசனையாக இருக்குது. யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஒரு ரூம் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுறாங்க. ஏண்டியா, நான் எப்படி ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா போடுறது? எங்கள் அக்கா வீடாச்சடியே, நானே வாடகை இல்லாமல் சும்மா இங்கே வந்து இருக்கேன். எங்கள் வீட்டை ரெடி பண்ணிட்டா கூட நான் அந்த வீட்டுக்கு போயிடுவேன். அங்கேயும் ஒரு ரூம் தான் இருக்குது, அங்கே போகிறதா ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா போட்டு தான் போகணும். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியலடி, மண்டையே வலிக்குது எனக்கு. பேசாமல் வேற எங்கேயாவது வீடு வாடகை விடுப்பாரு. ஒரு வசந்தி வந்து இங்கே பிரசவம் பார்த்து மாமியார் வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஒரு 5 மாதத்துக்கு அதான் இந்த வீடு பார்க்கலாமான்னு தான் யோசிச்சுன்னு இருக்கேன். அட்வான்ஸ் எவ்வளோ கேட்பாங்க, வாடகை எவ்வளோ கேட்பாங்க ஒன்றும் புரியல. எவ்வளோ கேட்பாங்க அட்வான்ஸா? நம்ம ஊரில் வந்து 3000 ரூபாய் 4000 ரூபாய் அப்படி வாடகை வரும். அட்வான்ஸ் வந்து ஒரு 20,000 30,000 கேட்பாங்கக்கா. 20,000 30,000 கேட்பாங்களா? அதுவும் தனி வீடாக கிடைக்காது, ஹவுஸ் ஓனர்லாம் இருப்பாங்க, பக்கத்தில் வாடகைலாம் இருப்பாங்க, தொல்லை தான். அச்சோ, ஹவுஸ் ஓனர் இல்லாத வீடாக இருந்தால் தாண்டி நாங்கள் பண்ணுற நமக்கு கரெக்டாக இருக்கும். ஹவுஸ் ஓனர் இருந்தாங்கன்னா பெரிய தொல்லையாக இருக்குமே. சதீஷ் சஞ்சு ஆடுற ஆட்டத்துக்கு ஓடுங்க ஓடி இறங்க இது மாதிரி இருந்துச்சுன்னா 4 நாளாக துரத்தி விட்டுருவாங்களேடி. வேற என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலடி எனக்கு. எங்கள் வீட்டுக்கார நம்ம எரும மடம் மழை பெஞ்சமே ஜாலியாக சுற்றின்னு இருக்காரு. இல்லை நான் தான் ரத்தத்துக்கு தள்ள வச்சுன்னு ஆடின்னு இருக்கேன், மண்டே வலிக்குது எனக்கு. சரி தனி வீடு எங்கே கிடைக்குதான்னு பார்க்குறேன். இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சு உங்கள் வீட்டை ரெடி பண்ணியிருக்கணும், ஒரு ரூம் கேம் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கணும். எதுவும் இல்லாமல் இப்போ வந்து சீமந்தம் பண்ணிட்டு வந்து யோசிச்சு இருக்கு எல்லாத்தையும். ரெடி பண்ணுறது வீடை ரெடி பண்ணிடலாம் நானும் பார்த்தேன். எங்கே செலவுக்கு மேலே செலவு வந்துனே இருக்குது. இதுங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கும் சீமந்தம் வேலை பார்க்கறதுக்கும் அதுக்கும் இதுக்குமே கரெக்டாக போது வர வருமானம். இந்த காய்கறி வியாபாரம் பண்ணுறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி எப்படியோ போயின்னு இருக்குது எனக்கு குடும்பம். ஒருத்தர் சம்பாரிச்சு எல்லாத்தையும் செய்யணும்னா எப்படி? அதுவும் சரிதான். ஐயோ, இங்கே தான் இருக்காங்களே, என் கண்ணில் படாமல் எடுத்துன்னு போயிடலான்னு பார்த்தா உட்காந்துருங்க குத்துக்கல் மாதிரி. என்ன நாலு முடியும் சட்டையும் கிட்டியுமா போயினக்கா? அது ஒன்றும் இல்லை, பாமதிக்கா கொஞ்சோண்டு குழம்பு கொடுத்துச்சு, அதான் எடுத்துன்னு போகிறேன். இது கொஞ்சோண்டு குழம்பா? ஒரு சட்டியோட தூக்கிட்டு போயினக்கா? கிணத்துல ஊற்றின்னு போகக்கூடாதா? சட்டியோட ஊற்றின்னு போவேன். ஐயா, கொஞ்சோண்டு புளிக்குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால கோமதிக்கா கிட்ட கேட்டேன், குழம்பு ஏதாவது மிச்சம் மீதி மிந்துட்டாக்கா என்னக்கானே, புளிக்குழம்பு தான் மிந்துது, வேணா எடுத்துன்னு பொடி அப்படி சொல்லிச்சு. இது கிணத்துல வலிச்சு ஊற்றினா வச்சுக்கேன் அப்படியே பாதி இந்த சட்டிலே ஒட்டிக்கும். அதனால தான் சட்டியோட எடுத்துன்னு போயிட்டு வீட்டில் போய் சுட வச்சு சாப்பிடலான்னு எடுத்துன்னு போயிருக்கேன். இந்த மாதிரி 4 வீட்டில் வாங்கி சாப்பிட்டு தான் குடும்பம் நடத்துற போல இருக்குதா? இப்போ அனாவசியமா பேசுற வெள்ளம் வச்சுக்காத. நீ வந்து பாத்தியா 4 வீட்லயே நான் இந்த மாதிரி வாங்கி தின்னு குடும்பம் நடத்துற சொல்லிட்டு நீ என்ன பண்ணிக்க நடு ரோட்ல உட்காந்துங்க? நான் வந்து சோமா சாப்பிட்டுருக்கேன். நடு தெருல உட்காந்து சாப்பிட்டுக்க. நீ எல்லாம் பேசுற பத்தியா? இது நடு தெருவா? ராதிகா வீடு வாசல்ல உட்காந்துருக்கேன், இது போய் நடு தெருன்னு சொல்ற? ஆமாடே, சாப்பிட்ற வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட வேண்டியதானே, ரோட்ல உட்காந்து சாப்பிட்டா நடு தெருன்னு சொல்லுவாங்க. அப்படியா? சரி பாத்துக்கிறேன். இந்த பக்கம் அப்படி போக முடியல, அப்படி வர முடியல. நடு ரோட்லயே உட்காந்து யார் எங்க போறாங்க யார் எங்க வராங்க பாத்துனதே ஒரு பொழப்பா சிலதுங்க வச்சு நக்குது. யார சொல்ற நீ? தெரு முக்குல உட்காந்துக்குதுங்க 2, அதை சொல்றேன். யாருடி அது? எருமை நம்மளதான் சொல்லுது. எருமை நம்மள சொல்றாளா? ஆமா, நம்ம தான் வேலை வெட்டி இல்லாம ரோட்ல யார் போறாங்க யார் வராங்க பாத்துங்க உட்காந்துன்னு இருக்கோமா, அதான் சொல்லுது அது. ஏடியா, எங்க அக்கா வந்து பாயசம் தர சொல்லிட்டு நம்ம பாயசம் குடிக்கிறதுக்கு போனோம். கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு, ஒரே வெந்து போச்சு. அதனால சரி இங்க உட்காந்தா கொஞ்சம் காத்து வரும்னு சொல்லிட்டு வாசல்ல வந்து உட்காந்துருக்கோம். இது நடு தெருவா, இது ரோடா? இது யார் எங்க போறாங்க யார் எங்க வராங்க பாத்துக்கிறது எங்களுக்கு வேலையா? வேற வேலை அப்படி கிடையாதா? அவனுக்கு தலைக்கு மேல வேலை இருக்குது. சீமந்தம் பண்ணிட்டு அந்த பொண்ணு வேற கூட்டிட்டு வர போறோம். உட்காந்து கடை இல்லை, என்ன பண்றது ஏது பண்றது அவன் யோசிச்சு உட்காந்து இருக்கான். யார் எங்க போறாங்க யார் எங்க வராங்க யார் அந்த சட்டில என்ன தூக்கிட்டு போறாங்க பாத்துக்கிறது எங்களுக்கு வேலையா? சும்மாவே மினுக்கும் இது. அப்படிதான் நல்லா கேளு, ரொம்ப ஓவரா தான் பேசுது. இல்லையா, நீ எங்க கூட வந்து எங்க அக்கா வீட்டுல பாயசம் வச்சிருந்தேன்னு இருந்தா கரண்ட் ஆஃப் ஆச்சு வந்து போட்டு நாங்களே வெளியில வந்து உட்காந்துட்டோம். நீ நைஸா வந்து குழம்பு வாங்கி போயின்னு இருக்கிற. அதுக்குள்ள நாங்க நம்ம வேலை வெட்டி இல்லாம ரோட்ல உட்காந்து யார் போறாங்க யார் வராங்க பாத்துக்கிற மாதிரி பேசினுக்க. சரி விடு, ஒரு 4 சோமாஸ் கொடுங்க. உனக்கு வாய் இடம் வந்து வச்சு கொடுத்துருப்பேன், ஆனா நீ ரொம்ப வாய் பேசுற. எதுவுமே கிடையாது, ஓடி போயிருக்கா சும்மா பேசினாக்கா. அதுக்குள்ள போய் நீ கோச்சிக்கலாமே. குழம்பு வேணா கூட எடுத்துக்கோ. வேணா காலையில புளி சாதம் அந்த சாதம் வந்து சாப்பிட்டு எனக்கு வெறுத்து போச்சு. எடுத்துன்னு போயிடு மாதிரி அந்த புளி குழம்பு கண்ணு எதுக்கு காட்டாத. உனக்கு வேணால? எனக்கு வேணாமா எடுத்துன்னு போ. இந்த புளி சாதத்துக்கு அந்த சோமாசத்தோட சாப்பிட சூப்பரா இருக்கா. கொஞ்சம் நாள் கொடுங்க. வாயை தந்து கேட்ட கூட தர மாட்டீங்க பாத்தியா? ரொம்ப ஓவரா தான் பண்றீங்க. எங்க வீட்டு ஃபங்க்ஷன் நான் அப்படியே அள்ளி கொடுக்க மாட்டேன். தூக்கு செட்ல போட்டு உங்களுக்கு பலகாரம் கொடுத்தது கிடையாது. ஒரு 4 கொடுத்ததுக்கு அப்படியே சுத்துக்கீங்க. இவன் என்னைக்கா ஃபங்க்ஷன் பண்ணா நம்மளுக்கு அள்ளி கொடுத்தா தூக்கு சட்டியில போட்டு? அதான் தெரியலையா? ஆமா, அப்பப்ப நடக்குது, அப்பப்ப மறந்து போயிடுவீங்க. நேத்து நடந்ததே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. நீங்க எங்க நான் ஃபங்க்ஷன் பண்ணத ஞாபகம் வச்சுக்க போறீங்க? மேடம் அப்படி என்ன ஃபங்க்ஷன் பண்ணீங்களா? என் வீடு பால் காய்ச்சி வச்சுனேன், ஞாபகம் இல்லை உங்களுக்கு? அன்னைக்கு வந்து வடையோ இட்லியோ கேசரியோ பொங்கலோ எவ்வளோ அள்ளி எல்லாருக்கும் கொடுத்தா? எருமை, அப்போ ராதிகா நம்ம ஊருக்கு வரவே இல்லை, கோமதி அக்கா தான் வந்தது உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு. ஆமா, அப்புறம் நான் என் மாமியார் ஊர்ல தான் இருந்தேன்.
நீ எப்போ வீடு கிரக பிரவேசம் பண்ணு நான் வந்து சொல்லிட்டு எனக்கு அள்ளி கொடுத்தேன்னு சொல்லியிருக்கா. ஓ அப்படியா? அப்போ அள்ளின்னு பண்ணதுலாம் கோமதி அக்கா தானே? கோமதிக்கா காதில் கேட்டுன்னு வச்சுக்கேன், செவல் மேலே 2 கொடுக்கும். ஏக்கா என்ன நடந்துச்சு நான் சொல்றேன் பாரு. என்ன நடந்துச்சு? இவ வீடு கட்டினால கிரக பிரவேசம் வச்சது உண்மைதான். அதான் சொல்றலவ. என்ன நடந்துச்சுன்னு முழுசா கேளு. சரி பேசிருங்க, நான் போயிட்டு குழம்பு சுட வச்சு சாப்பிட்டு வரேன். 4 மணி இருக்க எடுத்த விட்டு நான் வந்து வச்சுக்க காலை உடச்சு போடுவேன். சொல்லு. அதாக்கா கிரக பிரவேசம் வச்சா நான் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் நாளைக்கு காலையில் கிரக பிரவேசம்னா இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு வந்து சொன்னேன். நாளைக்கு பால் காய்ப்பி வச்சிருக்கிறேன், எல்லாம் வந்துருங்கன்னு கையில் கொஞ்சம் குங்குமத்தை வச்சுக்கின்னு குங்கும சிம்மில் போட்டு எடுத்துன்னு வந்து வீடு வீடாக சொல்லின்னு இருந்தா. என்ன நான் உன்னை யாருக்கும் சொல்லாம கொள்ளவும் செஞ்சில்லையே. காலையில பால் காய்ப்பி நைட்டுக்கு வந்து சொன்னல. சொல்லியிருக்கல. பண்ணட என்ன பண்ணிச்சுன்னு கேளு முதல்ல. என்ன பண்ணா? சரி பால் காய்ப்பி வச்சுக்கிறாள். சரி காலையில் போகலாம் சொல்லிட்டு காலையில் சீக்கிரமாக 4 மணிக்கெலாம் அலாரம் வச்சு எழுந்து குளிச்சுட்டு போனா எருமை 7 மணி வரைக்கும் கதவு பிடின்னு தூங்கினுக்கு. இது வந்து நைட்டெல்லாம் ஊரெல்லாம் சுற்றி எல்லாருக்கும் பால் காய்ப்பு சொல்லிட்டு வந்து டயர்ல தூங்கிட்டேன். அது ஒரு பெரிய குத்தமா எல்லாம் அப்போ தெரிஞ்சு இப்போ வரைக்கும் சொல்லி காமிச்சுன காலங்க. அடிப்பாவீங்களா வீடு பால் காய்ப்புன்னா அது புது வீடுக்கு காலையில் 3 4 இல்லை 4 6 அந்த மாதிரி தாண்டி வைப்பாங்க. 7 மணி வரைக்கும் தூங்கி நிற்கிறியே. அப்போ எப்போ தான் கிரக பிரவேசம் பண்ணி பால் காய்ச்சினீங்க? அப்புறம் என்ன ஊரே தாண்டு வந்து கதவு முத்துன்னு முத்தி மேடம் கதவு திறந்து 7 மணிக்கா வந்தாங்க. வந்து குளிச்சுட்டு மேக்கப் பண்ணி ஒரு 10:30 பால் காய்ப்பு பண்ணிச்சு. அடிப்பாவி இந்த மாதிரி 10 மணிக்கெல்லாம் பால் காய்ச்சி வச்சிருக்கு. நான் இது வைக்க பார்க்கலடி. சரி இருக்கட்டும், நானே முதல்ல வந்து போறேன்னா இப்பா சோம்பேறி ஒன்னா நம்பர் சோம்பேறி இது வந்துச்சு வாயாரத்துக்கு. என்ன எப்பயுமே தான் தூங்கி கிடக்குறோம். ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்போது கூட காலைல சீக்கிரமா எழுந்து ஃபங்க்ஷனை பண்ண மாட்டேறியே, அப்போ கூட தூங்கி இருப்பியா? அதான் சொல்றேன், உடம்பு டயர்டா இருந்துச்சு, கொஞ்சம் தூங்கிட்டு அசந்து. உன் கல்யாணத்துக்காக காலைல சீக்கிரமா எழுந்தியா இல்ல மதியத்துல தான் உங்க கல்யாணம் இருந்துச்சா? அப்பெல்லாம் எழுந்துட்டேன். எங்க அம்மா எங்க தூங்க விடுச்சு, முத்து ஏப்பில்ல காலையில. அதான் அம்மா வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் ஒழுங்கா இருக்குதுங்க. என்ன கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு வந்த பிறகு தாட்டம் ராஜாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாம் தறிக்கிட்டு தான் தெரியுது. இங்க பாருக்கா, அது வேணா அப்படி தெரியல. நீ எல்லாரும் 19 சொல்லாத. நான்லாம் என் மாமியாருக்கு பயந்துக்கு அடக்குடக்கமா தான் இருக்கிறேன். எங்க மாமியார் எழுந்துச்சுன்னா நான் எழுந்திருப்பேன், உட்காருவேன். எங்க மாமியார் கீழ்ச்சி கூட தாண்டவே மாட்டேன் தெரியுமா? ஓ அப்படியா? பரவாயில்லையே, இந்த மாதிரி ஆளுங்களா கூட இந்த காலத்துல இருக்காங்களா? ஆமா, மாமியார் கீழ்ச்சி கூட தாண்ட மாட்டா, அழைச்சிட்டு ஓடிடுவா. இவ பேசத்துக்கு வந்துக்கிறா. இதுகிட்ட பேசி வந்து வச்சுக்கேன் வேலைக்கு ஆகாது. நம்ம போயிட்டு இந்த குழம்பு சுட வச்சு சாப்பிட்டு வரலாம். சரி நான் கிளம்புறேன். சரி சோமா சிந்தா எடுத்துன்னு போ. எங்க இந்த கையில எடுத்துன்னு போது என் பசங்க கிட்ட தூக்கு செடி கொடுத்தேன், அது ஒரு 10 போட்டு கொடுத்தேன். அதான் பார்த்தேன் 4 மணினா கொக்கா. எங்கன்னா காத்து வருதா? சுத்தமா காத்தே வர மாட்டேங்குது. அவங்க மாமியார் வராங்க. எங்க மாமியாரா? மகாரா நீங்க தாக்குறாளா? அதான் எங்க போறீங்க? அதான் கரண்ட் ஆஃப் ஆகி போச்சா, ஒரே புழுக்கமா இருக்குது. அந்த கோயில என்ன போயிட்டு ஒரு காத்தாட உட்காந்துட்டு கதை பேசிட்டு வரலான்னு போறேன். கருப்பாய் வந்தாளா என்ன தெரியுங்க? இல்லத்த யாரும் வரல. கருப்பாய் பாட்டி வந்து நம்ம வந்து சீமந்தத்தை கூப்பிட்டுமே வரவே இல்லை பார்த்தியா? நல்லா 4 கேள்வி நேரத்துன்னு கேட்டுட்டு வாங்க வரும்போது. அதுதான் போகிறேன் முதல்ல. அவ்வளோ தூரம் சொல்லிட்டு வந்தா வரேன்னு சொன்னா கடைசியில் வரவே இல்லை. சரி நான் போய் நல்லா 4 கேள்வி நல்லா நறுக்குன்னு கேட்டுட்டு வரேன். அதுக்குள்ள பால் வாங்கி காப்பி போட்டு வைக்கிறேன். ஏன் பால் எங்க இருக்குது நம்ம வீட்டில்? பால் காலை கொஞ்சம் தான் வாங்கினா, போகும்போதே காப்பி போட்டு குடிச்சிட்டு போயிட்டா. பால் இல்லை, வரும்போது வாங்கி வாங்க. இவ்வளோ வேலை வச்சா இவன் நம்மளை திருப்பி வேலை வைக்கிறாப்ப. சரி வீடு வாசல் அது மாதிரி எதுக்கு நடு ரோட்டில் உட்காந்துருக்கா? இல்லத்தே எங்கள் அக்கா வீட்டில் தான் இருந்தேன், கரண்ட் ஆஃப் ஆகி போச்சா, அந்த புழுக்கமாக இருந்தது. அதை காத்தோட்டமாக இங்கே உட்காந்துக்கலாமேன்னு வந்தேன். ஓ ஏந்து குடும்ப பொம்பளையா லட்சணமா வாசல் பெருக்கி கோலம் வையே, என்ன வீட்டில் போய் விளக்கேற்று லட்சணமா இரு, வீட்டுக்குள்ளே ரோட்டில் வந்து உட்காந்து இருப்பேன் கதை பேசுங்க. போகிறத்த சார் சேக்கு சரியா இருந்தால் எல்லாம் சரியா இருக்கும். கையில் பார்த்தியா எவ்வளோ பெரிய தட்டு, எவ்வளோ பலகாரம், அதுவும் நடு ரோட்டில் உட்காந்துக்கின்னு சாப்பிட்டு இருக்குதுங்க. எல்லாத்துக்கும் நம்ம மேலே தண்ணி அம்மா கண்ணு. எந்திரி பசங்களை போய் பாரு. பசங்க எங்க விதாத்த விளையாடினுக்காக பார்த்து தான் இருக்கிறேன். கூட எதிர்த்து பேசுவேன். ஒரு மாமியார் காரி சொல்றாளே வயசுல பெரியவ, நான் எந்திரிச்சு போகலாம் அப்படின்னு கிடையாது. சட்டுன்னு உட்காந்து அப்படியே. அத்தை நான் வந்து வேலை வெட்டி இல்லாமல் இங்கே உட்காந்து கதை பேசினேன். இல்லை இப்போ நம்ம வசந்தி வர கூட்டினு போனல, நம்ம வீட்டில் வேற இடம் பத்தாது. அதே ஏதாவது வாடகை வீடு எங்கேயாவது பார்க்கலாமா? வாடகை வீடு எவ்வளோ இருக்கும், அந்த வாடகை எவ்வளோ கேட்பாங்க, அட்வான்ஸ் எவ்வளோ கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுன்னு இருக்கேன். நான் வேலை வெட்டி இல்லாமல் இங்கே உட்காந்து இருக்கிறேன். வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் பெரிய பொண்ணா? என்ன ஏறி இருக்குதுங்க? நான் பாட்டு 7 உட்காந்து சோமா சாப்பிட்டு இருக்கேன். என்னது வாடகை வீடு பார்க்க போறியா? நம்ம வீடு இருக்குது, நம்ம வீட்டை விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு போறியா? எவ்வளோ வாடகை கேட்பாங்க தெரியுமா? அதுக்கு எவ்வளோ அட்வான்ஸ் கேட்பாங்க தெரியுமா? அதெல்லாம் கொடுக்குறது பத்தாதுன்னு எவ்வளோ டார்ச்சர் தெரியுமா? ஏன் நீ வாடகை வீட்டில் இருந்ததே கிடையாதா? உனக்கு அந்த கஷ்டம் தெரியாதா? தெரியாத வசந்தி வந்து ஒரு 3 மாசமா 5 மாசமா நம்ம கூட இருக்க போறா. குழந்தைக்கு இடம் பத்தாது, அதனால தான் பார்க்குறேன். அதெல்லாம் பிறக்கும் போதே மாட மாளிகையோ கூட கோபத்தில் பிறந்தால வசந்தியா? கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா நல்ல மாட மாளிகை. அதே மாதிரி அம்மா வீட்டில் இருக்கணும்னா அதுக்கு அம்மா எங்கே போகிறது? நம்ம இருக்கிறது குடிச்சதா, அதில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். இல்லத்த அவங்க வீடு நல்லா வசதியான வீடு இல்லை, நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் அதே மாதிரி இருக்கட்டும்னு நான் பார்த்தேன். இந்த மாதிரி ஆளாளுக்கு இஷ்டத்துக்குலாம் வீடெல்லாம் மாற்றி இருக்க தேவையில்ல. நம்ம வீடு ரெடி பண்ணுற வரைக்கும் அவங்க அக்கா வீட்டில் இங்கே இருந்துக்கலாம். அப்படிதான் வசதி அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துப்பா. பிறக்கும் போதே அப்படியே பெரிய மாளிகையில் பிறந்துட்டால, இங்கே இருந்துட்டு தானே அங்கே போனேன். சும்மா ஓவரா பண்ணி இருக்காத நீ. இங்கே பணத்தை செலவு பண்ணிங்கன்னு வாடகை வீடு பார்க்க போகலாம். வாடகை வீடு அட்வான்ஸ் வாடகை கொட்டி கணக்கு போடுது. இங்கே நமக்கு இந்த பீரோ ஃபுல்லாக காசு எல்லாம் வசதி அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துப்பா. நான் கூட சமையல் ரூமில் பத்துக்கு போகிறேன். சமையல் ரூம் காலையில் தானே இருக்குது, அங்கே பத்துக்கு போகிறேன். நீங்கள் 4 பேர் ஹாலில் படுங்க, வசந்தி கட்டில் மேலே படுக்க போகிறேன். குழந்தை பசங்க கட்டில் பத்துக்கு போகுது. போகலாங்கண்ணா வீடு பக்கத்துக்கு. ஏதோ எங்கள் சமையல் ரூமில் பத்துக்கு போறீங்களா? ஆமாம். ஏன் அத்தை
கொஞ்ச நாளைக்கு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிருக்க வேண்டியதா. இது வெயில் காலம் தானே, வெளியில வாசல கூட பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழை காலம் வந்தா தான் நம்மளுக்கு கஷ்டம். வரதும் சரியான வெயில் காலம். உன் புருஷன் பார்க்க சொன்னா வீடு இல்ல தைல அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. நானே தான் வந்து வீடு பார்க்கலான்னு யோசிச்சு நின்னேன். நீ ஒன்றும் யோசிக்க தேவையில்ல, வேலையை போய் பார்ப்பா. சரிங்க அத்தை. கருப்பாய் நாளைக்கு நறுக்குன்னு கேட்குறேன் பாரு. ஒரு ஃப்ரெண்டு காட்சி பொண்ணுக்கு வந்து சீமா வந்து வச்சுக்கிறாளே போலாம் கீழே அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நேத்தா மண்டா தள்ளி விடுக்க புந்துங்க. உங்க மாமியார் தெளிவா இருக்குதுக்கா. இங்க லூஸ் மாதிரி பேசிட்டு போது அது போய் தெளிவுன்னு சொல்ற. இது லூசா? சமையல் ரூம்ல போய் படுத்துக்கிறேன். இந்த கரப்பாம்பூச்சி எலியில வாயில ஏறி எகிரி குச்சி ஓடுறதுக்கா அதெல்லாம் இருக்குதா உங்க வீட்டுல? இல்லடி கரப்பாம்பூச்சி ஒன்று ரெண்டு வந்து போவோம். எலி இருக்குதுன்னு சொன்னேன். எலியில இல்ல, சும்மா ஒரு வார்த்தைக்கு சொல்றேன். யாராவது சமையல் ரூம்ல போய் படுப்பாங்களா? அதான் மாமியார் தான் படுத்துக்கிறேன்னு சொல்றாங்கல்ல. இப்போ நீ வீடு பார்க்கணும்னா அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும். அதை வேணா சொல்றாங்களே. வசதி எதுக்கும் சொல்றாங்களா உங்க வீட்டில்? அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்குங்க. இது வெயில் காலம் தானே, மாசத்துல கீசில் அப்படி படுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் மாமியார் தான் குறுக்கட்ட குப்பி மாதிரி பேசுறதுன்னா நீ அந்த மாதிரி பேசாதடி. பார்த்தே ஆகணும்டி. வசந்தி வந்து வசதியான வீட்டில் வாழலாம். புரியுதா? அங்கே போய் பார்த்தேன் பத்தியா, அவங்க வீடு எவ்வளோ சூப்பராக டைல்ஸ் கிளிஸ்லாம் போட்டு மாடி வீடு எவ்வளோ நல்லா இருந்தது. ஏசிக்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க ரூமில். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஓலை குடிச்சிட்டு எப்படி இருப்பா? பிரசவம் முடிஞ்சு 5 மாதம் வரைக்கும் எப்படி இருப்பா? மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு வருவார், மாமியார் குழந்தை போச்சா பார்க்கறதுக்கு வரும். ஓலை குடிச்சிட்டு இருந்தால் அது மதிப்பாங்களா வசந்தியை? ஏன் பொண்ணு பார்க்க வரும்போது கல்யாணம் பேசும்போதுலாம் இந்த ஓலை குடிச்சிட்டு தானே இருந்தீங்க? அப்பெல்லாம் தெரியாது உங்களுக்கு உங்க வீட்டு ஓலை வீடுன்னு? இல்லையா? அப்போ பொண்ணு கட்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ வந்து பிரசவம் வர இப்பயும் அதே மாதிரி ஓலை வீட்டில் எந்த மதிப்பாங்களா சொல்லவல? அதான் அது பிரசவம் முடிஞ்சு அவள் வந்து ஒரு 5 மாதத்துக்கு இருந்து போகிற வரைக்கும் வேற வீடு பார்க்கறது தான். நீ நம்ம ஆடின்னு இருக்க. உங்க வீடு இட்டு போய் நான் காட்டுறேன். ஒரு 4-5 வீடு இருக்குது என்ன, அதெல்லாம் பார்த்து ஹவுஸ் கிட்டலாம் பேசி எவ்வளோ அட்வான்ஸ் எவ்வளோ வாடகை சொல்கிறாங்க. இல்லை கரண்ட்டுக்கு கூட தனியாலாம் காசு கேட்பாங்க போது, தண்ணிக்கு தனியாக காசு கேட்பாங்க, அப்புறம் முறை வாசலுக்கு தனியாக காசு கேட்பாங்க. நான் ஏற்கனவே நீ சம்பாதிக்க துட்டு 10 மாட்டது புலம்பின்னு கிடக்குற. இன்னும் என்ன பண்ண போகிற தெரியல. சம்பாதிக்க துட்டு மொத்தம் வாடகை கொடுத்துட்டு தலை துண்டு போட்டு தான் உட்காந்து போகிறேன். வாடகை குடிச்சு இருந்தாலும் சொந்த வீட்டில் இருக்கணும். அப்படின்னா கூட உங்கள் அக்காவது வாடகை கேட்குறது எதுவுமே கேட்குறது அந்த டார்ச்சலாமே பண்ணுறது கிடையாது. அதான் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிற. ஏதோ ஒன்று ஆற்று நிறைய தண்ணி ஒன்றாலும் ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என் வாயம் சும்மா இருக்க மாட்டேங்குது. நான் எப்படியாவது போய் தொலை. நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு தெரியா? ஏன் இப்படி பேசுற? ஆமா, ஓலை குடிச்சு இருந்தாலும் உங்க அக்கா வந்து டார்ச்சல் பண்ணாம தானே இருக்குது, கும்பல் தானே இருக்குது. அது உண்டு, அது வேலை உண்டுன்னு. அந்த வீட்டில் இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்குதா? கஷ்டமா இருக்குதான்னு கேட்குறேன். இதே வீடு வந்து வேற யாருக்குன்னா வாடகை கொடுத்துன்னு வச்சுக்கோ, 3000 ரூபாய் வாடகை, அட்வான்ஸ் ஒரு 30,000 ரூபாய் வாங்கும். அப்புறம் கரண்ட்டுக்கு தனியாக காசு வாங்கும், முறை வாசலுக்கு தனியாக காசு வாங்கும். அப்படி இப்படின்னு 5000 6000 அதுக்கு வரும் காசு. சரி கூட இப்போ அந்த தங்கச்சியாச்சு இன்னும் வீடு ரெடி பண்ணலையே, வீடு ரெடி பண்ணி போகிற வரைக்கும் இங்கே இருக்கட்டுமே, வேறு யாரையாவது வாடகைக்கு வச்சா வேலைக்கு ஆகாது, 2 பொம்பளை பசங்க வச்சுன்னு இருக்கோமே, சரி நம்ம தங்கச்சியாக இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு உனக்கு பாவம் பார்த்து விட்டு வச்சிருந்தா அந்த வீடு வேணாமா? நாத்தனார் காட்சி வரலாம் வசதியான இடத்துலேருந்து. அவள் வந்து வசதியாக தான் இருப்பா, மாடி வீட்டில் தான் இருப்பா, டைல்ஸ் போட்ட வீட்டில் தான் இருப்பா, ஏசி போட்ட வீட்டில் தான் இருப்பான்னு சொல்லிட்டு இப்போ வாடகை பார்த்துன்னு போகிறான்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரொம்ப நல்லதே கிடையாது. புரியுதா? என்னை விட நீ வயசில் பெரியவ, பார்த்து யோசிச்சு பேசி எது வந்தாலும். ஏதோ புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையா போய் மாட்டிக்காதீங்கன்னா. இருக்கிறத வச்சு எப்பவுமே சந்தோஷப்படு. சோமாசை நீயே சாப்பிடு. போதுமா? போதும் போதும். கரண்ட் வந்துச்சு, எதுவும் நடுவில் உட்காந்துக்கீங்க. எந்திரிச்சு வாங்கடி வீட்டுக்குள்ள. இனி நான் சொன்னது எதுவுமே எங்க அக்கா தெரியவா? நான் கும்பிடு அதுக்கு சொல்லாதானே? ஏன் சொல்லக்கூடாது? இப்போ சொல்லுவோம் பாரு எப்படி. நீ கும்பிடுடி. என்னடி குசு குசுன்னு பேசி நிக்கீங்க? அது ஒண்ணு இல்லக்கா, ராதிகாக்கு வந்து உங்க வீட்டுல இருக்கிறது பிடிக்கலையா, அதனால வேற வீடு வாடகை பார்த்துன்னு போப்பதான். சும்மாடி. ஏமா போறதுன்னா தாராளமா போய்கிட்டோம். யாரும் இப்ப கையை பிடிச்சி வச்சுன்னு இல்லை. அவங்க இஷ்டம். அவங்க பணம் அவங்க இஷ்டம். நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு பணம் வந்து அதிகமாகி போச்சு, வசதி வாய்ப்பு நிறைய தேடுது. என்ன எங்க வீடுலாம் அவ்வளோ வசதி வாய்ப்புலாம் கிடையாது. போட்டோம், அவங்க இஷ்டம் தானே, போட்டோம். ஏக்கா சும்மா நீங்க மூஞ்சத்துக்கு வச்சுக்காத, புரியுதா? வசந்தி வந்தா வீட்டில் இடம் பத்தாது, குழந்தை வேற பத்துக்கு போறா, பிரசவம் வேற பார்க்க போறோம். வந்த இடம் பத்தாது, அவங்க வீட்டுக்கார வேற வருவாரு பார்க்கறதுக்கு, குழந்தை பார்க்கறதுக்கு மாமியார் வருவாங்க, சொந்த பந்தம்லாம் வரும், வீடு பத்தாது சொல்லிட்டாக்கா நான் வந்து வசந்தி வந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு போற வரைக்கும் வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லின்னு இருந்தேன். அதுக்கு நீ மூஞ்சி தூக்கி வச்சுப்பே அப்படியே? ஏண்டி வாடகை வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கேன், நம்ம வீட்டில் இருக்க மாதிரி ஃப்ரீயெல்லாம் இருக்க முடியாது, புரியுதா? குழந்தை நைட்லலாம் அழுவோம். அதுக்கப்புறம் அது குளிப்பாட்டும் போது தண்ணிலாம் இங்கே நிறைய ஊற்றுறீங்க, தண்ணியெலாம் நிறைய யூஸ் பண்ணுறீங்க, அப்படி இப்படி பிரச்சனைலாம் வரும். எல்லா அவசரங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, புரியுதா? நம்ம வீட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம். நம்ம வீடு பக்கத்து தானே இருக்குது. இங்கே வந்து சதீஷ் சஞ்சய் கூட எங்கள் வீட்டில் படுத்துக்கிட்டோம், இடம் பத்தலன்னா எங்கள் வீட்டில் தான் இடம் இருக்குல்ல, அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம்டி. அதுக்கு வாடகை வீட்டுக்கு போவியா? முதல்ல உன் வீட்டை ரெடி பண்ணி உன் வீட்டுக்கு போகிற வழியை பாரு, புரியுதா? அதான்க்கா நானும் சொல்லியிருக்கேன், அந்த மரமண்டைக்கு கேட்க மாட்டேங்குது. அக்கா அவள் வசதியாக இருக்கிறா மாமியார் வீட்டில், அதே மாதிரி இங்கே இருக்கணும்ல. அதுக்கு நம்ம ரெடி பண்ண முடியும்? அவள் கல்யாணம் பண்ணி கொடுத்த இடம் இப்போ வசதியான இடம், அம்மா வீடு இந்த மாதிரி தான் தெரியும்ல. இத்தனைக்கும் உன் மாமியார் வந்து வாடகை வீட்டில் தான் இருந்தாங்க. நீயாச்சும் இந்த ஊரில் ஒரு வீடு வாங்கி வச்சிருக்க, சின்னதாக ஓலை வீடு இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கி வச்சிருக்கிற. முன்னாடிலாம் வாடகை வீட்டில் தானே இருந்தாங்க எல்லாரும். எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்துப்பீங்கப்பா. ஆமாம், சதீஷ் செஞ்சு பிறந்திருக்கும் போது கூட அங்கே ஹவுஸ் ஓனர் பாட்டி நைட்டுலாம் குழந்தை எழுதுன்னு கிடக்குது, குழந்தைய பக்கம் முன்னாடி பண்ணி கிடக்குறீங்க அப்படி இப்படின்னு திட்டின்னு தான் இருக்கும். ஆனால் எங்களை ரொம்பலாம் டார்ச்சர் தான் பண்ணல. ஏன்டியா இந்த கூத்து உனக்கு தெரியுமா? சதீஷ் சின்ன குழந்தையா இருக்கும் போது அப்படி தவறாத வயசு, இப்படி தவழ்ந்து போகிற வயசு, வெயில் காலம் சொல்லிட்டு கதை தந்து வச்சுன்னு ஆண்டி என்ன பண்ணாட்டி தூங்கிருக்காங்க நடுவில் குழந்தைய போட்டுட்டு. என்ன அந்த கதை தந்து வச்சிருக்கோம். அந்த நைட்டில் குழந்தை எப்படி விளையாடின்னு போயிட்டு வாசல் வெளியில் அந்த தண்ணி போகிறதுக்கு சின்னதாக காவா மாதிரி இருக்கும். இவங்க வாடகை வீட்டில் இந்த இடத்துல நான் பார்த்துருக்குறேன். அந்த காவலை போய் ஊந்துட்டு இருக்குது. 4 குட்டம் 5 குட்டம் சுற்றி இருக்குது.
ஐயோ காவலில் வந்து போச்சா? அக்கா அது சின்ன காவாக்கா, தண்ணி போற காவாது. அதான் ஊந்துட்டு ஒரு அம்மா நைட்ல கத்தின்னு கிடக்குது. நைட் 2 மணி நோவு போலகுது. ஒரு அம்மா நடந்து கிடக்குது. ஆண்டு முன்னாடி நல்லா தூங்கி நின்றுருக்குறாங்க. அவங்க மாமியார் எங்கே போனாங்க தெரியல. என்ன அக்கம் பக்கத்தில் தான் வாடகை இருக்கிறாங்க பற்றி அவங்க ஓடி வந்து குழந்தை தூக்கி இதுங்களை வந்து எழுப்பியிருக்காங்க. என்னம்மா குழந்தை வந்து இங்கே ஊந்து கிடக்குது கூட தெரியாமல் நீங்கள் தூங்கி கிடக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அடி பாவி ராதிகா, குழந்தைய வந்து சாக்கெட்டில் போட்டு தூங்கி நிந்தியா? இல்லை அது சாக்கடை கடாதிரி. வாசல் இப்படி திறந்த உடனே தண்ணி போகிறதுக்காக கொஞ்சம் வழி இருக்கும் சின்னதா, அந்த அதில் ஊந்து போச்சு. அப்படி தூக்கம் கேட்குது ஆம்பளை எனக்கும் பொண்டாட்டிக்கும்ல. அது வேற வெயில் கிழமை. அப்போ வந்து ஃபேன் போட்டாலும் காற்று அவ்வளோ வரவில்லை. அந்த கதவு தந்து வச்சு நல்லா ஜில்லுன்னு காற்று வர சொல்லிட்டு கதவு தந்து வச்சோம். இது அப்படி போய் ஊந்து போச்சு விளையாடி நைட்டில். அதான் அப்போ சதீஷ் நடக்கலாம் ஆரம்பிக்கவே இல்லை. இப்படி தவன் தான் போயிருக்கு. அப்பயே ஊந்து போச்சு. எம்மாடியோ, நானே எவ்வளோ பரவாயில்ல போலகுது. நைட்லலாம் என் குழந்தெல்லாம் ஏந்து அழுதுட்டு வச்சுக்கேன். நான் அப்படி பார்த்துப்பேன். அப்படியா? அது அழுது ஒன்றும் என்னால் தூங்கவே முடியாது. எங்கள் வீட்டுக்காரர் எழுப்பி இந்த குழந்தைய பார்த்துக்குங்க அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு கொண்டு படுத்து தூங்கிடுவேன். வாடகை வீடு பார்க்கறதுக்கு போறாங்க. ஏற்கனவே வாடகை வீட்டில் இருந்துட்டு வரல 10 பேர். இப்போ வீடு பார்க்க வேணாம்னு சொல்றியா? நம்ம 2 வீடு பக்கத்தில் இருக்குதுல்ல, அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம். நீ ஒன்றும் வாடகை வீடு பார்க்கத்தவல, ஒன்றும் பார்க்கத்தவல. அப்போ ஏசி எங்கக்கா மாட்டுறது? வாடகை குடிசைக்கு ஏசியா? ரொம்ப ஓவரா தாங்க போகுது அண்ணா இது. ஏக்கா ஏசி கேட்குறேன், நாத்தனார் கேட்குறேன், நாத்தனார் குழந்தை கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. வெயில் காலத்தில் ஓலை குடிச்சு நல்லா குளு தான் இருக்கும். நம்ம வீட்டை சுற்றி வர மரம் இருக்குது. எப்படி ஜில் காற்று வருது. இந்த மாதிரி ஏசி வேணுமா? ஏசி. நம்ம வீடு குடிசை வீடாக இருந்தாலும் தண்ணி வசதி நல்லா இருக்குது, பாத்ரூம் வசதி இருக்குது. என்ன வீடு நல்லா குளுன்னு இருக்குது. இதுக்கு மேலே நடி வேணும் உனக்கு. வசந்தியோட மாமியார் சும்மாவே இப்படியே பார்க்கும். இதுலேருந்து மேலே வரைக்கும் ஒரு மாதிரி. அவங்களோட பேரனோ பேத்தியோ பிறக்க போகுது. அது வந்து ஓலை குடிசையில் பிறக்குது நினச்சி அது கஷ்டமாக இருக்காது. எதனா இடக்கூடமா பேசிச்சு என்னக்கா பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் பேச மாட்டாங்க. நீ வாயை மூடு. அந்த பொண்ணுக்கு எப்படி நல்லா சத்தான ஆகாரம் கொடுத்து நல்லா உடம்பு நல்லா தேர்த்தது, அந்த குழந்தை நல்லா எப்படி சத்தான ஆகாரம்லாம் கொடுத்து அந்த நல்லா பால் சுரக்க வைக்கிறது, அதெல்லாம் மட்டும் யோசி. புரியுதா? தேவையில்லாதான் யோசிச்சுன்னு இருக்காத. என் வாடகை கிட்ட கொடுக்குறது அட்வான்ஸ் கொடுக்குற காசு வச்சு அந்த குழந்தை நல்லா சாப்பாடு ஆக்கி போடு. வசந்திக்கு அந்த காசை சாப்பாடுக்கு செலவு பண்ணேன். நல்லா காய்கறி, பழம், கீரை, முட்டை, அந்த கறிகிரி அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். அப்புறம் சொரா மீன் அது இதுன்னு நல்ல ஒரு குழந்தை பற்ற வீட்டில் எவ்வளோ செலவு இருக்குது. எவ்வளோ செலவு இருக்குது ஒரு நாளைக்கும். அதை அந்த செலவை பாரு எப்பூட்டா வாடகை கொடுக்குறதுக்கு. நல்லா கேளு. நான் கேட்டது அதுக்கு குறைக்கல, நீ கேட்டது குறைக்கதான் பார்க்கலாம். ஆமாக்கா, குழந்தை பிறந்தவொடனே எவ்வளோ செலவு இருக்குதுல்ல. நல்ல ஆகாரம் கொடுத்து உடம்பு தேத்துற வழியை பாரு முதல் வசந்திக்கு. அப்புறம் 5ஆம் மாதம் அவளை வந்து மாமியார் வீட்டுக்கு அனுப்பும்போது குழந்தைக்கு கொலுசு, அப்புறம் அண்ணன் கயிறு, அப்புறம் மோந்திரம் அது இதுன்னு போட்டு அனுப்பணும். அவங்க மாமியார் செயின் கீன்னு கேட்குதான்னு தெரியல. இன்னும் எவ்வளோ செலவு இருக்குது. அதை விட்டுட்டு அட்வான்ஸ் கொடுக்க போகிறாளா, வாடகை கொடுக்க போகிறானா? துண்ணு புட்ட ஜீன் நான் உடனே ஆடின்னு கிடக்கிறேன்னு நினைக்கிறேன். கொழுப்பு எத்திருக்கு அவளுக்கு உடம்புக்கு. எம்மாடி அது வேற இருக்குல்ல. சீமத்துக்கு 5 சவரம் கேட்டாலு. இன்னும் பேரனா பேத்தியோ போந்துச்சுன்னா 10 சவரம் கூட கேட்கும். ரெடியா இரு அதுக்காக்கா. எம்மாடியா.